நாகர்கோயில் லோ பட்ஜெட் கேட்டவங்களுக்கான சூப்பரான பதிவு. இந்த வீட்டோட பட்ஜெட் 45 லட்சம் ரூபா. ஆசாரிப்பள்ளம் பக்கத்தில் இருக்குது. ஆசாரிப்பள்ளத்துலேருந்து தோப்பூர் போகிற ரூட்டில் தான் அந்த வீடு இருக்குது. வீடு வந்து ஒரு 3.5 சென்ட் லேண்டு, 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, வடக்கு பார்த்த வீடு, நார்த் ஃபேஸிங் ஹோம். நல்ல ஸ்பேஷியஸான வீடு, 1100 ஸ்கொயர் ஃபீட், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. பிளாட்டோட டைமென்ஷன் சொல்லிடுறேன், 19/92. வீட்டுக்கு பின்னாலேயும் ஒரு சூப்பர் வாசல் இருக்குது, முன்னாலேயும் வாசல் இருக்குது. பின்னால் தான் வரலாம், முன்னால் தான் வரலாம். கார் பார்க்கிங் 19 பிளாட்டு சொன்னேன், 19னால 19க்கு 20 சைஸில் கார் பார்க்கிங் இருக்கும். ஸோ போர் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்ட போது ஒரு 2 கார் கூட விடலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு கார் தாராளமாக விடலாம், கண்டிப்பாக 2 கார் விடலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கார்னர் பிளாட்டுங்கிறதால இது முன்னாலே வண்டி விட்டாலும் யாரும் கேட்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் 3 கார் பார்க்கிங் கணக்கு பண்ணிடுங்க. சரியான வீடு, 45 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்து. டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு, முக்கியமாக டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு மறந்துடாதீங்க. டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு, நல்ல வீடு. லோ பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய வீடு நம்ம இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது. ஒர்த்து பையிங்கான வீடு. ஸோ வீட்டில் எல்லாமே தேக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே தேக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலுலாம் நல்ல ஸ்பேஷியஸ்னால் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு. ஸோ ஹால் வந்து கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டு ஹால் மட்டுமே இருக்கும். கிட்டத்தட்ட 250 ஸ்கொயர் ஃபீட்டு ஹால் மட்டுமே இருக்கும். இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வால்லையே கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் லே பண்ணி, இதெல்லாம் டைல்ஸ் தான், ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க்கு, அழுக்காகாது, அழகாக தொடச்சிடலாம். நல்ல செலவு பண்ணி கட்டின வீடு தான், பில்டர் கட்டினது. ஆனால் அவங்களால அதை காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடிஞ்சதுனால இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. சரியான ஒர்த்து. 3.5 சென்ட் லேண்டே கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது. 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஒர்த்து. ஸோ இது ஹாலு, இது வந்து இந்த ஏரியா வந்து டைனிங் ஏரியா. இந்த ஏரியா டைனிங்கு. ஸோ இதுக்கு இந்த பக்கம் நீங்கள் டைனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும், இந்த இடத்த டிவி ப்ரொவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோ பெரிய வீட்லேயே இவ்வளோ பெரிய ஹால் கிடைக்காது. இங்கே இருக்கும்போது அந்த இப்போ அதான் ஆங்கிள், அங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்க்கலாம் டிவி. இந்த இடங்களில் நீங்கள் சோஃபாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னர் வாஷிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாஷிங் ஏரியாவுக்கு இந்த பக்கத்தை வந்து டைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங்க்குமே நல்லா சூப்பர் ஸ்பேஷியஸாக இருக்கும். இஃப் ரெக்யர்டு பார்ட்டிஷன் வேணும்னா பண்ணிக்கலாம், ஆனால் இப்போ இதில் தேவை கிடையாது. ஸோ பார்ட்டிஷன் வேணும்னா பண்ணிக்கலாம். ஹாலோட மொத்த சைஸு கிட்டத்தட்ட 250 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். இனி கிச்சனுமே நல்ல ஸ்பேஷியஸான ஒரு லென்த்தியான ஒரு கிச்சன், 16க்கு 11ங்கிற சைஸில் ஒரு சூப்பர்பான ஒரு கிச்சனு. இதுலேயுமே இன்டீரியர் ஒர்க்கு, மாடுலர் கிச்சன் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க. சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் இல்லாத வரைக்கும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியாவுமே இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு பேஸ்கெட்ஸ் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. 45 லட்சம் ரூபாய்க்கு சான்ஸே இல்லை. இந்த வீட்டுக்கு ஃபுல் லோன் போடலாம். ஆனால் ஃபுல் லோன் போடுறதுல ஒரு சின்ன சிக்கல் ஆல்ரெடி நிறைய ஃபோன் பண்ணும்போது சொல்லுவேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறோம், பாருங்கள். ஸோ 2 பெட்ரூம் வீடு. இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம், 10க்கு 11ங்கிற சைஸில் இது ஒரு சின்ன பெட்ரூம்னா இதுவுமே நல்லா கரெக்ட். 10க்கு 11 சைஸ் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும்ல, 10க்கு 11னாலும் அது ஒரு கரெக்டான சைஸில் தான் இருக்கும். இதுலேயுமே கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. கபோர்டு வந்து ஒரு வார்ம் ஒயிட் ப்ளஸ் க்ரீன் காம்பினேஷனில் அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாத்ரூம் எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸ், டைவர்ட்டர்லாம் கொடுக்கல, மற்றபடி கொஞ்சம் ஸ்பேஷியஸாக ஒரு மல்டி கலர் தீமில் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸு, ஃப்ளோர் எல்லாமே கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. சூப்பர் வீடு. நான் நிறைய பேர் லோ பட்ஜெட் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு தேடி எடுத்து லோ பட்ஜெட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்காக தான். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் வீடு பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாட்டியும் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்துடலாம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். ரொம்ப 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 பெரிய பெட்ரூம், 16க்கு 11ங்கிற சைஸு. 16க்கு 11ங்கிற சைஸு நம்ம பார்த்துட்டு சில பெரிய வீடுகளே இருக்காது. 16க்கு 11ங்கிறது சரியான சைஸ். இந்த சைஸை பார்த்தாலே தெரியும். வெரி ஸ்பேஷியஸ் மாஸ்டர் பெட்ரூம், பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட கபோர்டு ஒர்க்கும் எல்லாமே பண்ணிட்டாங்க. கபோர்டு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் தீமில் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிளாகவும் எலகெண்ட்டாகவும் இருக்குது. கலர் சாய்ஸஸ் உங்களுக்கு மாற்றணும்னா இட்ஸ் ஆப்ஷன், உங்களுக்கு தாராளமாக கண்டிப்பாக மாற்றி வாங்கலாம். இனி இந்த இதில் வந்து டைவர்ட்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. டைவர்ட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த ஒர்க் இதுவுமே சூப்பராக இருக்குது. பாத்ரூம் எல்லாமே சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு பின்னாலேயுமே வாசல் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பின்னால் ரோடே இருக்குது. பின்னால் இருந்தும் வீட்டுக்கு உள்ளே வரணும்னா வரலாம். இப்படி வர மாட்டோம், ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு போயிட்டு வரும்போது எடுத்துக்கலாம். அப்புறம் எல்லா இடத்துலையுமே கிரில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, சேஃப்டி கிரில்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதை சுற்றியுமே இங்கேயுமே சேஃப்டி கிரில்ஸ் சூப்பராக வந்துடும். ஸோ இதான் வீட்டோட பின்பக்கம். இங்கேயும் ஒரு காரு, பைக் எல்லாம் விடணும்னா விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் பெருசாக்கிட்டா, ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் தெரியும்.
ஸோ இங்கேயுமே ஃபுல்லாக சுற்றியுமே வீடுகள் தான். இந்த வழியாக அப்படி வரும்போது பின்னால் ஒரு காரோ 2 காரோ விடுறதுக்கு விட்டுக்கலாம். 1 காரோ 2 காரோ விடுறதுக்கு இந்த காம்பவுண்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக வேண்டிய இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இதுலேயும் கார் விட்டுக்கலாம். சரியான, அதாவது ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் குறைஞ்ச நீளமான பிளாட்டு, ஆனால் வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். அதனால் கீழே பேக்கில் 2 கார், ஃப்ரண்ட்டில் 2 கார், அதுக்கிட்ட 4-5 காரும் எடுத்துக்கலாம், ஸ்பேஷியஸாக இருக்கணும், எடுத்துக்கலாம். மேலே உங்களுக்கு எடுக்கணுன்னாலும் மேலேயுமே தாராளமாக வீடு எடுக்கலாம். வாங்க மேலே போய் காமிச்சிடலாம். ஸோ என்ன ஒரு கிளான்ஸ் வீட்டை மட்டுமே அப்படியே பார்த்துக்கோங்க, வீட்டை அப்படி கிளியராக காமிச்சிருங்க. ஸோ இதை சொல்ல மறந்துட்டோம். இந்தயுமே டைல்ஸ் எல்லாம் ஒரு அழகான தீமில் சூப்பராக ஒட்டியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஒட்டிடுவோம் கிச்சனில் டைல்ஸு. அது ஒட்டியிருக்கிறதுனால அதுலேயுமே அழுக்கு தொல்லைகள் எதுவுமே இருக்காது. அண்டு இந்த இதையுமே சொல்ல மறந்துட்டேன், இதுலேயுமே சூப்பராக டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஒரு சைடுக்கு அதாவது அந்த டைல்ஸ் வச்சே காமிச்சிட்டாங்க, அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. அழுக்குலாம் அந்த தொடச்சி விட்டாலே போயிடும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த மாதிரி வீடு ஃபுல்லாகவே அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்குது. ப்ரைஸ் பெரிய 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 அட்வான்டேஜ். 45 லட்ச ரூபா தான் பட்ஜெட்டு. 45 லட்ச ரூபாய் நெகோஷியபிள் தான், 45 லட்ச ரூபா தான் பட்ஜெட்டு. ஆனாலும் கம்மியான பெரிய வீடாக வேணும், பெரிய லேண்டாக வேணும், டிடிசிபி அப்ரூவ்டு தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பர். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்ட தான், மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப உள்ள அப்படிலாம் கிடையாது. ஸோ மாடியிலேருந்து பார்த்துடலாம் வியூ ஃப்ரம் த மொட்டை மாடி. சரியா அந்த பிளாட்டோட நீளம் உங்களுக்கு இருந்து பார்த்தா தெரியும். பிளாட்டோட நீளம் 19க்கு 92 சொன்னால் அந்த நீளமான ஒரு பிளாட்டு. இதுவுமே சூப்பராக இருக்குது. இதை ஒரு பெரிய தேட்டராக மாற்றலாம், ஒரு பார்ட்டி, ஒரு சூப்பரான பார்ட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இருந்தால் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வியூ ஃப்ரம் த மொட்டை மாடி. ஒரு சூப்பரான ஒரு மலை வியூவில் இருக்குது. ரொம்ப அழகான வீடு. இந்த பட்ஜெட்டில் பார்த்துறவங்க விட்டுறாதீங்க. ஹைலி டிமாண்டட் ஹவுஸ் கூட இது. ஸோ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, சீரியஸ்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டிடிசிபி அப்ரூவ்டில் இது வரைக்கும் நம்ம சேனல்லே இப்படி ஒரு வீடு எடுத்து வந்தது கிடையாது. நீங்களே பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு 3.5 சென்ட் லேண்டு 45 லட்ச ரூபா பட்ஜெட் நம்ம சேனலில் எடுத்து வந்தது கிடையாது, 2 பெட்ரூம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவியாக இல்லாட்டியும் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை. சைனிங் ஆஃப். திஸ் இஸ் நிதிஷ். பாய்.